பள்ளி விடுமுறையினாலே குழந்தைகளுக்கு கொண்டாட்டம் ஆயிரும், பெற்றோர்களுக்கு கவலை ஆயிரும். இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணுறோமே, எதுலையாவது சேர்த்தி விட்டு எதையாவது கற்றுக்கிட்டோம் அப்படின்னு அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அதில் சேர்த்தலாமான்னு விசாரிச்சுட்டே இருப்பாங்க. பிறரை பார்த்து பிறர் குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சேர்த்து விட்டு அந்த குழந்தைகளை மேலும் கற்றலுக்குள்ளே தள்ளிகிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே 5 மணிக்கு 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிச்சு அரை தூக்கத்தில் பசியும் பட்டினியுமா சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு போய் நிறைய டாஸ்க்கு அது இதுன்னு பாடங்களை தலையில் ஏற்றி புத்தக சுமை திறந்து எல்லா விஷயத்தையும் அது நிறைய கஷ்டப்படுதுங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு மீண்டும் ஒரு பாரத்தை ஏற்றி அதனோட மனசில் ஒரு கவலைகளை கொடுத்துறாதீங்க. ஏன்னா கற்பித்தல் அப்படிங்கிறது திணிக்கப்படுவது கிடையாது. அது பேராற்றல் கொண்ட தன்னை உணரக்கூடிய தன் விழிப்பிலிருந்து தனக்கான ஒரு உணர்வை அது இந்த இயற்கை வெளியில் தான், சுதந்திர வெளியில் தான் ஒரு குழந்தை அறிந்து கொள்ளும். அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போங்க, கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் ஒரு காலத்தில் விளையாண்ட ஆறு, குளம், ஏரி, அரச மரம், ஆலமரம், புளிய மரம் இந்த மாதிரியான வரலாறுகளை சொல்லி அந்த குழந்தைகளுக்கு சந்தோஷப்படுத்துங்க. அந்த குழந்தைகளுடைய மனசில் நீங்காத இடம் பிடிக்கக்கூடிய பேரன்பையும் கருணையும் உறவு நிலையில் இருக்கக்கூடிய அற்புதங்களையும் நீங்கள் அதுகளுக்கு கைகாமிங்க. அத்தை வீட்டில், மாமன் வீட்டில், சித்தப்பா பெரியப்பா வீட்டிலையெல்லாம் உறவாடி வரக்கூடிய அந்த சூழலை இந்த சில காலமாவது அந்த குழந்தைகளுக்கு சுதந்திர வெளியில் இருக்கக்கூடிய அற்புதங்களை வழிநடத்தி காட்டுங்கள். அதுதான் அவர்கள் வாழ்க்கையில் சிறப்பை கொடுக்கும். அறிவு என்பது புறத்திலிருந்து கற்றுக்கொள்வதை விட தன்னிலிருந்து அறிந்து தனக்கான ஒரு பேராற்றலை தன் விழிப்பிலிருந்து தன்னை அறிவதிலிருந்து தான் அது கிடைக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும்.